வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. மத்திய கிழக்கு நாடுகளில் இன்றும் தொடரும் இக்கட்டான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. பாலஸ்தீன அகதிகள் பிரச்சனை, இடம்பெயர்ந்த மக்கள். ஒரு போர் முடிந்ததாக வரலாறு சொன்னாலும் சிலருக்கு அது அப்போதுதான் தொடங்கியது. 1948க்கு பிறகு பாலஸ்தீன மக்களுக்கு வீடு இல்லை, நாடு இல்லை, நாளை என்பதே இல்லை. அகதி ஒரு சொல், ஆனால் அதன் பின்னால் ஒரு குடும்பம், ஒரு கிராமம், ஒரு வாழ்க்கை. இந்த மக்களுக்கு அகதி என்பது தற்காலிகம் அல்ல, அது நிரந்தரம். எண்ணிக்கைகள் சொல்லும் வழி. 1948க்கு பின் சுமார் 7 லட்சம் பாலஸ்தீன மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். அவர்கள் சென்ற இடங்கள் காசா, மேற்கு கரை, ஜோர்டான், லெபனான், சிரியா. இந்த இடங்களில் முகாம்கள், தற்காலிக முகாம்கள். முதலில் கூடாரங்கள், தற்காலிக குடிசைகள். அரசுகளும் உலகமும் சொன்னது சில மாதங்களில் திரும்பிவிடலாம். ஆனால் மாதங்கள் ஆண்டுகளாக, ஆண்டுகள் தலைமுறைகளாக தற்காலிகமே நிரந்தரமானது. உதவியும் வரம்பும். இந்த நெருக்கடியை சமாளிக்க ஐநா ஒரு அமைப்பை உருவாக்கியது. அது UNRWA, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் ஒர்க்ஸ் ஏஜென்சி. இதன் மூலம் உணவு, கல்வி, மருத்துவம் உதவி கொடுக்கப்பட்டது. ஆனால் தீர்வு இல்லை. அடையாள இழப்பு. இந்த அகதிகள் இஸ்ரேலியர் அல்ல, பல நாடுகளில் குடியுரிமை இல்லை. ஒரு தலைமுறை பிறந்தது அகதியாகவே. அவர்கள் கேட்ட கேள்வி, நாங்கள் யார்? கிராமங்களின் நினைவு. பல குடும்பங்களில் வீட்டின் பழைய சாவிகள், நிலத்தின் பத்திரங்கள், புகைப்படங்கள். இந்த நினைவுகள் ஒரு நாளில் திரும்பலாம் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அரசியலாக்கப்பட்ட வாழ்க்கை. அகதி வாழ்க்கை மனித பிரச்சனை, ஆனால் அது அரசியலாக்கப்பட்டது. நாடுகளின் அழுத்தம், அமைப்புகளின் வாதம், தீர்வு தள்ளிப்போவது. இந்த சிக்கலின் நடுவில் மாட்டிக்கொண்ட மக்கள். இளைஞர்களின் கோபம். முகாம்களில் ஒரு தலைமுறை வளர்ந்தது. வேலை இல்லை, எதிர்காலம் இல்லை, அடையாளம் இல்லை. இந்த வெற்றிடம் கோபமாக மாறியது. அந்த கோபம் பின்னர் கிளர்ச்சியாக வெடித்தது. ஒரு மனித பேரழிவு. பாலஸ்தீன அகதிகள் பிரச்சனை ஒரு போர் விளைவு அல்ல, ஒரு தொடரும் மனித பேரழிவு. அது முடிவில்லாத கதை. நிறைவாக, அகதிகள் வரலாற்றின் பக்கங்களில் எண்ணிக்கைகள், ஆனால் அவர்கள் உயிருடன் வாழும் மனிதர்கள். 1948ஆம் வருடம் முடிந்தது, ஆனால் அகதிகளின் வாழ்க்கை இன்றும் தொடர்கின்றது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.